அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்கோடா குழம்பு. நார்மலாக நம்ம பக்கோடா வெளியில் வாங்கிட்டு வந்து பண்ணுவோம். இது நம்ம வீட்டிலையே பக்கோடா எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பக்கோடாக்கு ரெடி பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா, ஒரு புதினா இலை 5 to 6 புதினா இலை, ஒரு சின்ன பட்டை துண்டு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம மாவெல்லாம் போட்டு பக்கோடா ரெடி பண்ணணும். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா அதாவது தனித்தனியாக இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அது உடனே அதையும் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை நீங்கள் ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. நான் பிசையும் போது காமிக்கிற பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் பிசைய ஆரம்பிங்க. இது ரொம்ப நம்ம நார்மலாக பக்கோடா போடுவோம் பார்த்தீங்களா, வெங்காய பக்கோடா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு வைக்கிற பக்கோடா நல்லா இருக்கும். இல்லைனா நார்மலாக நம்ம வெங்காய பக்கோடா போட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணியே தெளிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் நல்லா கையில் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஒட்டணும். ஆனால் உதுத்து விடும்போது தனித்தனியாக உதிரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருந்தோம். இதை இந்த பக்கோடாவை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கோடாவை இந்த அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக உதிரி உதிரியாக இருக்கும் இந்த பக்கோடா. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 4 to 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 to 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதில் ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 to 30 சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிருங்க. ஸோ இந்த இதை இப்போ போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் தக்காளியை. இல்லை நீங்கள் நார்மலாக அப்படியே அரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா தோல் மட்டும் தனியாக நிற்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பியூரி பண்ணி போட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். அந்த தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. அந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா ஆட் பண்ணிடலாம். அதாவது வரமிளகா பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா கூட, அதாவது நம்ம சிக்கன் மசாலாவும் எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது மட்டுமே சேர்த்திங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து இதில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் பக்கோடா கடைசியில் ஆட் பண்ணும்போது எப்படியுமே கட்டி ஆகிடும். ஸோ அதனால் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அந்த மசாலாவுடைய ஸ்மெல் எல்லாமே போகட்டும், அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். போனதுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பக்கோடாவை எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கோடா ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொதன்னு போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி குழம்பை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம்க்கு அப்புறமா வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் காலையிலே குழம்பு வைக்கிறதா இருந்தானா இந்த குழம்பு மட்டும் தனியாக வச்சிடலாம். பக்கோடா தனியாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்து போட்டு இறக்கிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியில் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிட்டா நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி. இது ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிடும், நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ குழம்பு இந்த ரைஸுக்கோ இல்லை சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சாய்ஸு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.